நைட்டு ஒரே சத்தமாக இருந்தது. என்னடா சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு மாடி மேலே இருந்து தான் சத்தம் வந்தது. அங்கே போய் பார்க்கும்போது சுஜிதா அண்ணி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரரு நடு ஜாமத்தில் 11:30 மணிக்கு நல்லா ஏறி குதிரை சவாரி பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா வேகமாக அடிக்கும்போது சுஜிதா அண்ணி கதறிட்டு இருந்தாங்க. அந்த சத்தம்தான் எனக்கு கேட்டுச்சு. அதை அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தேன். 12:30 மணி வரைக்கும் இவங்க சவாரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவ குளிக்கலான்னு சொல்லிட்டு போனான் 1:30 மணிக்கு. எனக்கு இவ இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நானும் மெதுவாக அந்த ஜன்னல் வழியாக இவ குளிக்கிறத பார்க்க ஆரம்பித்தேன். 2 மாம்பழங்களும் அப்படி தொங்கிட்டு இருந்தது.